இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா என் சின்ன பொண்ணோட ஸ்கூலுக்கு போகிறோம். இல்லை பெரிய பொண்ணோட ஸ்கூலுக்கு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் ஸ்கூலு. இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன், அதில் என் பொண்ணு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ அது என்ன ஏதுன்னு தெரியாது, போனால் தான் தெரியும். போவோம், பார்ப்போம். ஹாய், இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஸ்கூலோட ப்ளே கிரவுண்ட். இதுக்கப்புறம் இதான் எங்கள் ஸ்கூலோட ஃபீல்டு. இங்கே வந்து எங்களுக்கு பிஇஓ அத்லெட்டிக்ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷன் வந்து ஓடுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், அப்புறம் ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்து நடந்து போவோம். சரி, இவ்வளோ பெருசாக பட்டிருக்காங்களே, இதெல்லாம் ரன் பண்ணுவீங்களா? அப்புறம் அங்கே ஒரு சின்ன பார்ட் ஒன்று தெரியாது, என்னது? அது வந்து இந்த அத்லெட்டிக்ஸ்லாம் வந்து ஜம்ப் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, வந்து ஓடி போய் அந்த சாண்டை தாண்டி ஜம்ப் பண்ணால். ஸோ அதுக்கு பேர் தமிழ் என்னன்னு தெரியுமா? தெரியாதா? நீங்களாம் யூஎஸ் கேர்ள், உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அதுக்கு பேர் நீளம் தாண்டுதல். தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து நான் அந்த எல்லோ கலரில் இருக்கிறதுலாம் ஃபுட்பாலுக்கு. அவங்க இந்த டெக்ஸஸில் ஃபேமஸ் ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ்லாம். அப்புறம் அந்த ஒயிட் கலர் இருக்குது சாக்கர் இருக்குது, கோல் போடுறது. அதுதான் அந்த பிகில்ல வருமே அந்த ஃபீல்டு. எங்கள் கப்பலில் வந்து ஃபேக் கிராஸ் போட்டுருவாங்க, அதுவும் ப்ரைவேட்னால ஃபேக் கிராஸ் போட்டு சூப்பராக வச்சுருவாங்க. இங்கே தான் மட்டாக நல்லா தண்ணி வந்தால் தண்ணியாக இருக்கும், ஆனால் வெளில போக மாட்டோம். சூப்பராக இருக்கு. இது எப்படி ஓப்பன் பிளேஸில் இருக்கே? அப்புறம் இங்கே குடியிருக்கவங்களாம் வந்து விளையாட மாட்டாங்க, ஓட மாட்டாங்க? வந்து விளையாடுவாங்க, ஆனால் வந்து ஸ்கூல் டைம்ஸ்லாம் வந்து வர மாட்டாங்க. எல்லாம் அதான் ஸ்கூல் டயத்தில் யாரும் வர மாட்டாங்க, வீக்கெண்டுக்கு வருவாங்க. ரைட்டா? 5:30 எல்லாம் கூட்டம் சும்மா ஜாகிங் போகிறதுக்கு வந்துடுவாங்க. எங்கள் டியூட்டிஸ் இருக்கும்போது நாங்கள் பெரிய கிரவுண்ட் வச்சு ஹை ஸ்கூலுக்கு இருந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூலில் மட்டும் தான் ஓப்பன் பிளேஸாக இருக்குது. இங்கே பாரு, ரோடை ஒட்டி இருக்குது, ஓப்பன் பிளேஸில் இருக்குது. சூப்பராக இருக்கு. காலையிலே வந்து அத்லெட்டிக்ஸ்லாம் காலையில் பாய்ஸ்லாம் வந்து ஓடுவாங்க. இங்கே கூட நாங்கள் வந்து கர்ணியா, இது என்னது கர்ணியா? இது வந்து எதில் போட்டிருக்காங்க? இது வந்து ஸ்போர்ட்ஸ்னு தனியாக கிராஸ் கண்ட்ரின்னு இருக்குது. இங்கே அது வந்து ஓடுற காம்படிஷன் 1 2 3 4 இருக்கும். ஆமாம், அது நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஆனால் இது எதில் மேட்? அது ரப்பரில் பண்ணியிருக்காங்களா? அது விழுந்தாலும் அடிப்படாது, வலிக்காது? அடிப்படும், ரத்தம் வந்திருக்கா? ரப்பர்லேயும் வந்திருக்கா? ஆனால் நல்லா கிரிப்பாக ஓடுவோம். நிறைய. ஸோ இதான் ஸ்கூலா? அப்போ அங்கே அதை தெரியுதுல்ல, அங்கே அதெல்லாம் 1 ஸ்டோரி தானே? அதெல்லாம் 2 ஸ்டோரி? அது ஸ்கூல் பில்டிங்கு 1 ஸ்டோரியா 2 ஸ்டோரியா? இது வந்து 2 ஸ்டோரி. ஆனால் புதிய ஸ்கூல் 3 ஸ்டோரி. அது பெரிய ஸ்கூல் 3 ஸ்டோரி. உங்கள் ஸ்கூல் ஃபுல்லாகவே 1 ஸ்டோரி தான்? 2 ஸ்டோரியா? அப்போ இதை பார்த்தா 1 ஸ்டோரி மாதிரி தெரியுது. இது வந்து பேண்ட் ஹால் நினைக்கிறேன். பேண்டுக்கு தனியாக வச்சுருப்பாங்க, பேண்டு தான் பெருசு, தனியாக வச்சுருவாங்க. அப்புறம் வந்து கிளாஸ்லாம் மேலே வச்சுருவாங்க, கிளாஸ். ஆனால் அது இப்போ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல பில்டிங்கை. ஸோ அதுக்கும் நடுவில் ஒரு இது கேப் போகுமா? இல்லை கேப் போகாது. ரேபிட் ஓடுது. எவ்வளோ அழகாக ஓடுது பேர் ரேபிட். ஐயோ, கிராஸ் பண்ணி போயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகுது. அதுவும் ஓடிடுச்சு. ஆமாம், அங்கே பாரு, அங்கே தெரியுதுல, இந்த வளைவா இருக்குல்ல. எது? ஆமாம். ஆனால் டெய்லியும் காலையில் நான் மதியானம் வந்து பைக் ஓட்டிட்டு வருவேன்ல, அங்கே காலையில் வரும்போது அங்கே லாக் போட்டு வச்சுக்கணும். அந்த வளைவா இருக்குல்ல, அதில் நம்ம பைக்கை சுற்றி நிறைய இருக்கும். நிறைய பேர் வருவாங்க பைக் எடுத்துட்டு. நிறையா வந்து அது வந்து லாக் போட்டுட்டோன்னே மதியானம் வந்து லாக் எடுத்துட்டு அங்கேருந்து வருவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்குல்ல. ஸோ பில்டிங் வெளில கேமரா ஃபுல்லாக இல்லை, அந்த அங்கே ஒரு கேமரா, அந்த இங்கே 2 கேமரா இருக்குது. அங்கேருந்து வெளில வருவாங்க, தெரியுது நேராக ஒரு இது தெரியுதுல்ல, அங்கே வெளில வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஆனால் போகும்போது அது உள்ளே என்டர் ஆக முடியாது. யாராவது உள்ளேருந்து ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். எந்த இதுலேயும் உள்ளேருந்து ஓப்பன் பண்ணால் தான் வெளில போக முடியும்.
நிறைய கேமரா இருக்குல்ல. ஒரு ரோக்கு எப்படியும் 3-4 இருக்கும் போலுக்கு. பா செம்ம பாதுகாப்பு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கார் பார்க்கிங். பெரிய பார்க்கிங்காக தான் இருக்கும் போலுக்கு உங்கள் ஸ்கூலில். இல்லை இதெல்லாம் கம்மி. பப்பாவில் நிறையா இருக்கும். 7th கிளாஸ் இதில் கம்மி இல்லை. பாருங்க போடுவே போடலாம். உள்ளே போய் ஏசி தானே போடுவானுங்க. தெரியாது. என் பொண்ணை பார்த்துட்டேன் நான் பார்க்கல.